1993ல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷன்ல ஜுராசிக் பார்க் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 22 வருஷம் கழிச்சு அதோட 4th பார்ட் ரிலீஸ் ஆகி இருக்குங்க. முதல் 3 பார்ட்ல ஜுராசிக் பார்க்கா இருந்தது, இதுல ஜுராசிக் வேர்ல்டா மாறி இருக்கு. ஆனா கோஸ்டரிக்கா பக்கத்துல ஒரு தீவு, அதுல இருக்கிற டைனோசார் அதுங்க மனுஷங்களை விரட்டுறதுன்னு நம்ம ஊரு முனி படம் மாதிரி சில பல டெம்ப்ளேட்டுகள் மாறாம அப்படியே இருக்குதுங்க. இந்த படத்தோட ஹீரோவை நீங்க கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி படத்துல பாத்திருப்பீங்க, கிறிஸ் பிராட். இதுல கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏத்தி ரஃப் அண்ட் டஃபா வைல்டா இருக்காரு. பழைய ஸ்பைடர்மேனோட 3rd பார்ட்ல குவென் ஸ்டேசியா நடிச்ச ஒரு அக்கா இதுல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ல ஆழமா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் இர்ஃபான் கான் இருக்காரு இல்லையா, அவருக்கும் படத்துல முக்கியமான ஒரு ரோல்ல நடிக்க வச்சிருக்காங்க பாஸ். மனுஷன் பிரிச்சு மேஞ்சிருக்காரு, செம்ம ஆட்டிடியூடு. கதைன்னு பார்த்தா நீங்க கூட ட்ரெய்லர்ல இருந்தே சொல்லிடுவீங்க. ஆனா தியேட்டர்ல நம்மள கட்டி போடுற விஷயம்னா விஷுவல்ஸ் தாங்க. ஓப்பனிங் சீனையும் அதுக்கு அடுத்த சீனையும் எக்ஸாம்பிளா சொல்லலாம். கம்ப்யூட்டர்ல பூந்து விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கழுத்து நீளமா இருக்கிற டைனோசர் இறந்து போற ஒரு சீன் பிச்சிட்டாரு சார் டைரக்டர். 3Dல வேற பாக்குறதுனால பல விஷயம் கண்ணுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. சரி, கதை என்ன? சும்மா இல்லாம நல்லா இருக்கிற டைனோசரோட ஜீன்ஸ் எல்லாம் மாத்தி விட்டு ஒரு புது வகையான டைனோசரை நம்ம மனுஷங்க உருவாக்குறாங்க. கெட்ட டைனோசர் தெறிகெட்டு ஓடுது. அதுகிட்ட ஹீரோவோட குரூப் மாற்றாங்க. சோ அந்த டைனோசரை ஒளிச்சு கட்டி தீவை காப்பாற்றணும். எப்படி அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கிளைமேக்ஸை பார்க்கும்போது லைட்டா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2nd பார்ட்டும் கும்கி படத்தோட கிளைமேக்ஸும் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருதுங்க. ஏன்னா அதுல வர ஆல்பா பிரச்சனை இதுலயும் வருது, அதுல வர மாதிரி சண்டை இதுலயும் இருக்கு. சில சீன்ஸ்ல நம்ம ஹீரோ கிறிஸ் பிராட் இருக்காரு இல்லையா, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஹீரோவை லைட்டா ஞாபகப்படுத்துற. இன்னும் சொல்ல போனா அடுத்த சீன் இதான்பா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். மொத்தத்துல முள்ள வச்சு முள்ளை எடுக்கணும், இவங்க பல்ல வச்சு பல்ல எடுத்திருக்காங்க. அதுக்கும் மேல சமீப காலமா ஹாலிவுட் படங்கள்ல ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு படத்துலயும் ஒரு அக்கா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பாச போராட்டம் இருக்குது, அம்மா அப்பாக்குள்ள டைவர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, கடைசியா கெட்டவன் சாகுற சீன் கூட இருக்கு. சோ ஹாலிவுட் மசால் வடைய டைனோசர் வச்சு ரவுஸ் கட்டி கோடி கோடியா கலெக்ஷன் எழுதுறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. பாக்குறதுக்கு அந்த மசாலாவும் நல்லா இருக்கிறதன் காரணமாக நம்ம மக்கள் டிக்கெட்டுக்கு காசு கொட்ட ரெடியா இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட போகிறதுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்றதாங்க கேள்வி. இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.